அவங்களோட கேரக்டரும் கலந்துருக்கு. அதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது. விளையாட சொல்லுங்க சார், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சேஃபா இருக்கீங்க. அடே அப்புறம் பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வீக் போட்ட சண்டைய உண்மாடா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் பார்த்து கேட்க தோணுது. ஏன் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஃபைனல்ஸ் வந்துட்டோம். ஆனா ஒண்ணுமே வந்து இந்த கேமுக்கு அவ செட் ஆக மாட்டா, அவ கேமையும் அவ ரியல் கேரக்டரையும் மிக்ஸ் பண்ணி விளையாடுறா அப்படின்ட்டு ஒரு பக்கம் சௌந்தர்யா வந்து ஜாக்லினை குறை சொல்ல, ஜாக்லின் வந்து இவ கூட எல்லாம் நான் விளையாட முடியாது, எனக்கு விளையாடவும் தெரியாது, உங்களை மாதிரி வந்து அங்கங்க போய் ரிஜிஸ்டர் பண்ண தெரியாது எனக்கு அப்படின்ட்டு ஜாக்லின் ஒரு பக்கம் வந்து புலம்பிட்டு போறாங்க. ஏமா ஜாக்லின் உங்களுக்காமா ரிஜிஸ்டர் பண்ண தெரியாது? இதை பார்த்துட்டு இடையில உட்காந்து ரவீந்தர் பார்த்துட்டு கண்ணீரும் உப்புதான் கடல் நீரும் உப்பத்தான், நான் இந்த கேமுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தது என்னோட தப்புத்தான் முழிக்கிறத பார்த்தா நம்மளுக்கே பாவமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்ல உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்க. எவ்வளவு சீசன்ல பிக் பாஸ்ல வந்து இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு இவங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனா இந்த சீசன்ல இதுவரை அப்படி யாரும் சொல்ல தோணல. ஆனா வெளியில சில பேர் வந்து முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. முத்துக்குமரனும் அந்த அளவுக்கு வந்து தனியா சோலவா விளையாண்டு ஒன்னும் பண்ணல அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆக்சுவலி பிக் பாஸ் இப்போ வந்து 95 நாள் ஆயிருச்சு. 95 நாள்ல பணப்பட்டி எப்பயா இந்த 80 நாளுக்கு அப்புறம் வைப்பாங்கன்னு பார்த்தா கடைசி வரை தக்காளி பணப்பட்டியே வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு பாவம் காசு இருந்தா தானே இவங்க பாட்ட 13 லட்சம் 14 லட்சம் எடுத்துட்டு போயிட்டா அதை வச்சுதான் டாஸ்க் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி பிக் பாஸ் டீமை பார்த்தா தெரியுது. ஆக்சுவலி நேத்தே சௌந்தர்யா பயங்கரமா கதறி அழுதாங்க. வந்த எல்லாருமே வந்து என்ன டார்கெட் பண்றாங்க, நான் எதுவுமே பண்ணல, நான் சும்மா உள்ளுக்கு எல்லாமே வந்து கேமரா முன்னாடி ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வர்ஷினி, சுனிதா, சாச்சனா, ரவீந்தர் இவங்க எல்லாருமே சொன்ன உடனே நேத்து உட்கார்ந்து வந்து சௌந்தர்யா பயங்கரமா அழுதாங்க. எல்லாருமே வந்து கன்சோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸை கூப்பிட்டு வந்து ஆமா நீங்க கியூட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, கொஞ்சம் தைரியம் இருக்கு அப்படின்ட்டு வந்து ஏதோ மனசை தேத்திட்டாங்க. மனசை தேத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணோம்னா ஏதோ முத்துக்குமாரன் போய் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபேட்மேன் சும்மா தானே இருக்காரு அவர்கிட்ட போய் பண்ணுங்க. கூட சுத்திக்கிட்டு இருக்க அந்த செவ்வாழை ஜாக்லின் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணா அது நல்லாவா இருக்கு சௌந்தர்யா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அதே மாதிரி ஜாக்லினும் வந்து கிச்சன் டீம் வந்துட்டாலே அவங்க வேற ஒரு ஜாக்லினா மாறிடுறாங்க. பொறுப்பு பூரா எனக்கு தான் இருக்கு, ஏன்னா கிச்சன் இன்சார்ஜ் யாரு ரயானால ஆட்டோமேட்டிக்கா வந்து பொறுப்பு வந்து ஜாக்லின் இருக்க மாதிரி தான். அந்த விதத்துல கிச்சன்ல கிராசரி எல்லாமே குறையுது, அதனால எல்லாரும் பார்த்து பண்ணுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதுக்கு சௌந்தர்யா என்ன சொல்லுவாங்க, முட்டையே 16 முட்டை தாண்டி 16 பேத்துக்கு 16 முட்டை தான் வரும், ஆனா அதுல எப்படி பார்த்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா முட்டை என்னமோ 16 அது கூத்தப்படுற என்ன அதெல்லாம் குறையுதுல அதையும் பார்க்கணும்ல அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. பிக் பாஸ் சீக்கிரம் முடிச்சு விடுங்க. பிக் பாஸ் ஏற்கனவே கடுப்பா இருக்கு, இதுல வேற நீங்க 8 பேரை உள்ளுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கூட்டிட்டு வந்துட்டு ஏற்கனவே மக்கள் அவங்க ஒன்னும் விளையாட முடியாங்கன்னா மக்களால அடிச்சு துரத்தப்பட்டு இருக்காங்க. இப்ப என்னமோ அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இவங்க என்னமோ பிக் பாஸ் சீசன் 8 வந்து பயங்கரமா விளையாண்டி தூக்கி நிப்பாட்டிட போறாங்க அப்படின்ட்டு ஆளாளுக்கு போட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. கேட்டா இவங்களை 2 பேரும் ரீப்ளேஸ் பண்ண போறாங்களா? நல்லா பகல் கனவு கண்டுகிட்டு இருங்க. நாளைக்கு விஜய் சேதுபதி வந்து கிளின்னு கிளிக்க போறாரு. உங்களை உள்ளுக்கு வந்து விளையாட சொன்னா வன்மத்தை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு முக்கியமா இந்த வர்ஷினி, சாச்சனா, சுனிதா, ரவீந்தர் இவங்களை பூரா வச்சு செய்ய போறாரு. அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் மாரத்தான்னு வச்சாங்க. ஐயோ அது ஒண்ணு வச்சாங்க பாருங்க. அது சாச்சனால ஒரு ஆட்டம் ஆடினாங்க பாருங்க. ஏன்டா நம்ம இந்த பிக் பாஸ பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. அதுவும் ஜோடிவே போட்டு வேற ஆடுறாங்க. தயவு செய்து இன்னைக்கு அந்த ட்ரெஸ் போட்டு விட்டு இன்னைக்கு டான்ஸ்ங்கிற பேர்ல எங்களை கொலை பண்ணாதீங்க. காலகாலத்துல வந்து பணப்பெட்டியை வைங்க, அதை யாராவது எடுத்துட்டு வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு சுவாரஸ்யமா இருக்குங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சௌந்தர்யா ஜாக்லின் போடுற சண்டை பூரா வந்து தேவையில்லாத ஆணிதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த உள்ளுக்கு வந்த 8 எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து கேம் இன்ட்ரெஸ்டா இருந்ததா இல்ல இன்னும் வந்து அதால படத்துக்கு உங்க போகுதா அப்படிங்கறத உங்களுக்கு தோன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.